தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 1000 ஏக்கர் பரப்பில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் கனமழை பெய்து வருகிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் தற்பொழுது கோடைமழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவையாறில் அதிகபட்சமாக 117 மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, நெய்வாசல் தென்பாதி, அணக்கரை, கீழணை, பட்டுக்கோட்டை, திருவோணம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை, அதிக அளவு கனமழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக அதாவது கோடை சாகுபடி ஆழ்குழாய் பாசனம் மூலம் விவசாயிகள் தாளை நெற்பயிர்கள் சாகுபடி செய்திருக்கிறார்கள். இந்த நெற்பயிர்கள் திருவோணம், சூரக்கோட்டை, மடிகை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் இந்த மழை காரணமாக சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 முதல் 40,000 வரை செலவு செய்து தற்போது பயிர்கள் நீரில் மூழ்கி இருப்பதால் மகசூல் இழப்பு ஏற்பட்டு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் நகைகளை அடகு வைத்து விவசாயம் செய்துள்ள நிலையில் தற்பொழுது எந்திரம் மூலம் அறுவடை செய்ய முடியாத நிலை இருக்கிறது. கையறுவடை செய்வதற்கும் விவசாய தொழிலாளர்கள் இல்லாத காரணத்தினால் கையறுவடை செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வருவாய் அதிகாரிகள், அதாவது வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.